பேக் டு மை சேனல். ஸோ நம்ம என்னன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் ரெகுலராக வந்து அப்டேட்ஸ் அப்படின்றத வந்து வெப்சைட்டில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது போன வாரம் மாவட்ட நீதிமன்றத்துக்கான ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், எக்ஸாமினர், ஜூனியர் பைலிஃப், சீனியர் பைலிஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா இன்டர்வியூ அப்படின்றது இந்த வாரத்தில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. அதற்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைகோர்ட்டுக்கான இன்டர்வியூ வந்து போன 10 டேஸ் கிட்ட வந்து நடந்தது. ஸோ அதனுடைய அஃபிஷியல் ரிசல்ட்ஸ் அப்படின்றத வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய செலெக்ஷன் லிஸ்ட்டு, வெயிட்டிங் லிஸ்ட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்ஃபில்டு வேகன்சிஸ் அப்படின்றதையும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் வந்து செலக்ட் ஆகிருக்க கேண்டிடேட்டுக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபைனல் கட் ஆஃப் அப்படின்றது வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷனில் எவ்வளோ மதிப்பெண்கள், இதில் வந்து இன்டர்வியூ ஐஓஎஸ் ப்ராசஸில் எவ்வளோ மதிப்பெண்கள்ன்றதை மொத்தமாக ஆட் பண்ணி கம்யூனல் வைஸாக செலக்ட் பண்ணிக்கிற கேண்டிடேட் லிஸ்ட்டு அப்படின்றத வெப்சைட்டில் அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட இன்டிமேஷன் அப்படின்றது டைப்பிஸ்ட்டு, டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டு கொடுத்துருந்த பணியிடங்கள் எல்லாமே இப்போதைக்கு வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் டைப்பிஸ்ட் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்ஃபில்டு வேகன்சிஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ கடந்த காலங்களில் நம்ம கம்பேர் பண்ணும்போது 2021 பார்த்திங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மசாஜி, நைட் வாட்ச்மேன் இந்த மாதிரியான பணியிடங்களுக்கே அன்ஃபீல்டு வேகன்சிஸ் அப்படின்றது மாவட்ட வாரியாக ஒரு 6-7 வேகன்சிஸ் அப்படின்றது இருந்தது. ஸோ அதே மாதிரி இப்போ ஹைகோர்ட்டுக்கும் வந்து அவ்வளோ கேண்டிடேட்ஸ் வந்து எக்ஸாமினேஷன் எழுதினாங்க, செகண்ட் ஸ்கில் டெஸ்ட்டுக்கும் வந்து போனாங்க. இருந்தும் வந்து ஏன் வந்து இதை ரீச் பண்ண முடியல அப்படின்றது தெரியல. ஆனால் வெயிட்டிங் லிஸ்ட்லேயே கிட்டத்தட்ட வந்து 18 வேகன்சிஸ் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து எடுத்த வேகன்சிஸே 40 சம்திங் வேகன்சிஸ் தான் எடுத்தாங்க. அதில் வந்து 18 வேகன்சிஸ் அன்ஃபீல்டு வேகன்சிஸாக இருக்குது, டைப்பிஸ்ட் மட்டும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் அஃபிஷியல் வெப்சைட்லேயே. நான் அதை உங்களுக்கு வியூ பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா தெரியும், லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் ப்ரொவிஷனலி செலக்டட் டைப்பிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப்பிஸ்ட்டுக்கான வேகன்சிஸ் அப்படின்றது 4 வேகன்சிஸ் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் அவுட் ஆஃப் 22 வேகன்சிஸ் நோட்டிஃபைடு ஃபார் தி போஸ்ட் ஆஃப் டைப்பிஸ்ட் த ஃபாலோயிங் கேட்டகரிஸ் ஆர் நாட் ஃபில்ட் அப் டியூ டு நான் அவைலபிலிட்டி ஆஃப் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி வந்து அன்ஃபில்டு வேகன்சி இருந்ததுன்னு எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட வந்து கால்ஃபார் ஆன வேகன்சிஸை 22 வேகன்சிஸ், அதில் வந்து ஒரு 18 வேகன்சிஸ் அன்ஃபில்டாக இருக்குது. ஸோ கம்யூனல் வைஸாகவே நம்ம வந்து பார்க்கலாம். ஜென்ரல் கேண்டிடேட் வந்து ஜென்ரல் டர்ன், டெஃப் அண்ட் தெம்க்கு வந்து ஒரு வேகன்சிஸ் வந்து இருக்குது. அடுத்து ஜென்ரல் டர்ன் லோகோமோட்டார் டிசபிலிட்டியில் ஒரு வேகன்சிஸ் அன்ஃபில்டாக இருக்குது. பிசிஎம் கேண்டிடேட், ஸோ பாருங்கள், பிசி அதர் தென் பிசிஎம் ஜென்ரலில் உள்ள பிசி கேண்டிடேட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா முஸ்லீம் தவிர உள்ள பிசி கம்யூனிட்டியில் உள்ளவங்களுக்கு 2 வேகன்சிஸ் வந்து ஃபில்லப் ஆகாமல் இருக்குது. ஸோ இது ஏன் அப்படின்றது தெரியல. நீங்களாம் வந்து அட்டன் பண்ணிங்களா என்னன்றதை சொல்லுங்கள். ஸோ அந்த எலிஜிபிள் மதிப்பெண்கள் ரீச் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த வேகன்சிஸ்க்கு நீங்கள் வந்து எலிஜிபிளாக ஸ்கில் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கணும். ஜஸ்ட் அட்டன் பண்ணியிருந்தாலே நீங்கள் இந்த வேகன்சிஸ்க்கு வந்து ஃபில் ஆகியிருக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து 22 வேகன்சிஸில் 4 வேகன்சிஸ் தான் ஃபில் ஆகிருக்கு, 18 வேகன்சிஸ் அன்ஃபில்டாக இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிசி முஸ்லீமில் ஒரு வேகன்சிஸ் வந்து அன்ஃபில்டாக இருக்குது. எம்பிசியில் கூட முதற்கொண்டு ஒரு வேகன்சிஸ் அன்ஃபில்டாக இருக்குது. ஸோ டைப்பிஸ்ட்டுக்காக யாரும் அப்ளை பண்ணலையா இல்லை அந்த கட் ஆஃப் ரீச் பண்ணலையான்றது தெரியல. ஸோ எம்பிசி கம்யூனிட்டியில் கூட ஒரு வேகன்சிஸ் அன்ஃபில்டாக இருக்குது. எக்ஸாக்டாக அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்டியில் ஒரு வேகன்சிஸ் வந்து ஃபில்லப் ஆகலை. எஸ்சிஏ விமன் கேட்டகரியில் ஒரு வேகன்சிஸ் ஃபில்லப் ஆகலை. எஸ்டியில் வந்து விமன் கேட்டகரி டெஸ்டிடியூ விடோ பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேகன்சிஸ் ஃபில்லப் ஆகலை. ஸோ கிட்டத்தட்ட டோட்டல் நம்பர் ஆஃப் அன்ஃபீல்டு வேகன்சிஸ் 18. ஸோ இதை கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ பேர் நம்ம இந்த மற்ற மாவட்ட நீதிமன்றத்துக்குலாம் வந்து காம்படேட் பண்ணோம். இன்னும் வந்து டிஎன்பிஎஸ்சி மூலியமாக டைப்பிஸ்ட்டுக்கே நிறையா பேருக்கு வேகன்சிஸ் ஃபஸ்ட் நாளே வந்து வேகன்சிஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எக்ஸாமினேஷனில் காம்படேட் பண்ணும்போது தான் உங்களுக்கான குவாலிட்டி என்னன்றது தெரியும், உங்களுக்கான வேகன்சிஸும் வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து மிஸ் பண்ண ஒரு கேண்டிடேட் வந்து இருந்தீங்க அப்படின்னா 18 வேகன்சிஸ் கிட்டத்தட்ட வந்து வேகன்சிஸை ஃபில்லப் பண்ணாமல் அன்ஃபில்டாக இருக்குது. ஸோ இது நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனில் தான் மறுபடியும் வந்து கால்ஃபர் ஆகும். ஸோ அதனால் இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 18 வேகன்சிஸ் அன்ஃபில்டாக இருக்குது. ஸோ மிச்ச போஸ்ட் எல்லாமே ஃபில்லப் பண்ணிட்டாங்க, வேறு எதுவும் அன்ஃபில்டாக வந்து இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கேஷியரில் ஒரு வேகன்சிஸ் இருக்குது. பிசி கம்யூனிட்டியில் ஒரு வேகன்சிஸ், நம்பர் ஆஃப் அன்ஃபில்டு வேகன்சிஸ் வந்து ஒன்று இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஏன் ஃபில்லப் பண்ணலை அப்படின்றது தெரியல. கேட்டாங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா டியூ டு நான் அவைலபிலிட்டி ஆஃப் எலிஜிபிள் கேண்டிடேட். ஸோ பிசியில் வந்து யாருமே இல்லை அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. கேஷியர் போஸ்ட்டுக்கு ஒரு வேகன்சிஸ் அன்ஃபில்டாக இருக்குது. அடுத்தது ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர். ஸோ ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் கிட்டத்தட்ட வந்து 8 வேகன்சிஸ் 8மே வந்து ஃபில்லப் ஆகிடுச்சு. இதில் வந்து கம்யூனல் வைஸாக கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் பார்ட் பி ப்ளஸ் வந்து அந்த வைவா வைஸ் இன்டர்வியூவும் வந்து சேர்த்து கொடுத்துருக்காங்க. கம்யூனல் வைஸாக எத்தனை பேர் செலக்ட் பண்ணியிருக்கோன்றதும் கொடுத்துருக்காங்க. இதில் லிஸ்ட் ஆஃப் அன்ஃபீல்டு வேகன்சிஸை தாண்டி வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்றதும் ஒரு கேட்டகரி இருக்குது. ஸோ கேஷியர் முதற்கொண்டு ஒரு வேகன்சிஸ் அன்ஃபீல்டாக இருக்குன்றப்ப கொஞ்சம் சர்ப்ரைஸாக தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் நம்ம இதை சம்மந்தமாக அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து தொடர்ந்து அப்டேட் பண்ணுறேன். இதே மாதிரி தான் வந்து நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனும் நமக்கு வந்து ஷாக்கிங் தர மாதிரி இந்த அன்ஃபீல்டு வேகன்சிஸ் இருக்க போகுது. ஏன்னா நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ண மாட்டாங்க, சரியான டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும்னா
கட் ஆஃப் வந்து கொடுத்துட்டாங்கல்ல. ஸோ கட் ஆஃப் கொடுத்ததுக்கப்புறம் யாரெல்லாம் சிவிக்கு வரலையோ அடுத்த லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணி அடுத்தது அதை விட ஆவரேஜ் மதிப்பெண்கள் எலிஜிபிள் மதிப்பெண்களை விட ஆவரேஜாக எடுத்திருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கலாம். ஸோ இது ஏன் வந்து இது வந்து மிஸ் பண்ணாங்கன்றது தெரியல. ஒருவேளை குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண்களே பார்ட் பியில் எடுக்கலையா என்னன்றது இந்த ரெக்ரூட்மெண்ட் பொறுத்தளவுக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது, நீங்கள் வந்து டைப்பிஸ்ட் ஸ்கில் டெஸ்ட்டில் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா என்ன மாதிரி நடந்ததுன்ற ரிவ்யூவாக வந்து கொடுங்க. நம்மளே வந்து இந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம வீடியோஸ் போட்டிருந்தோம்னா யாருமே பார்ட்டிசிபேட் பண்ண மாதிரிலாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லலை. ஸோ எனக்கு கிடைக்கலன்ற மாதிரியும் கமெண்ட் செக்ஷன் சொல்லலை. ஏன்னா காம்படிஷன் அப்படின்றப்ப இந்த டைப்பிஸ்ட் நீதித்துறையை பொறுத்தளவுக்கு டைப்பிஸ்ட்னாலே அதை ஒரு வேண்டா வெறுப்பாக பார்க்குறாங்க. ஸோ எந்த வேலை வாய்ப்புமே இல்லாதப்ப இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யாரும் பார்க்குறது கிடையாது. ஸோ அதுதான் இதற்கு உதாரணமாக இந்த 18 வேகன்சிஸ் அன்ஃபில்டாக இருக்கிறது. ஸோ தொடர்ந்து வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் அப்டேட் வந்து கோர்ட்டு சம்மந்தமாக வந்தது அப்படின்னு நம்ம சேனலை இன்டிமேட் பண்ணுறேன். தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.